ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னா, இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டுக்காக தான். அனைவருமே தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நான் அப்ளை செஞ்சிருக்கக்கூடிய அனைத்து தேர்வாளர்களுமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆயிட்டு போயிட்டே வந்து இருக்கு. இனிமே ரிசல்ட் வந்து குடுக்கல இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து குடுத்துருக்காங்க. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிற அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி குடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு இரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் தகவல் வெளியாயிருக்கு. அதனால ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்திருக்கு. அதனால ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இந்த வீக்லயே வந்து வெளியிட்டா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, டிலே ஆகி போயிட்டு இருக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால இன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. அதனால உங்களுடைய எந்த மாவட்டத்துக்கு வந்து இதில வந்து வரப்போகுது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு எதனால டிலே பண்ணிட்டே இருக்காங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு? செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்திருக்கா? இனிமே சில மாவட்டங்களுக்கா நேர்காணல் முடியாம இருக்கு. ஒரு 10 மாவட்டங்களுக்கு மேலே சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் நடக்காம இருக்கு அப்படின்ற மாரியும் தகவல் வந்து வெளியாகி வருகிறது. இதே மாரி வந்து பார்த்தோன்னா, எந்தெந்த மாவட்டத்துக்கு நடக்காம வந்து இருக்கு. இதில வந்து அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே வேலை வந்து வழங்கியிருக்காங்க. இதில வந்து ஸோ மெரிட் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியா வந்து இருக்கா? செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடத்தியிருக்காங்க? இந்த வேலைய பொறுத்து சேலரி எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து எதன் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து குடுக்க போறாங்க? இந்த வேலைய பொறுத்தளவுக்கு யாருக்காச்சும் வந்து முன்னுரிமைலாம் வந்து குடுத்துருக்காங்களா? இது போன்ற நெறைய கேள்விகள்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான நேர்முக தேர்வு பட்டியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ரிசல்ட் அப்டேட் குடுக்காம இருக்காங்க. இந்த ரிசல்ட்டு ஏன் குடுக்கல? எதுக்கு குடுக்கல? அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசென்ட்டா வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு நோட்டீஸனும், எந்த ஒரு அப்டேட்டும் குடுக்காமயே வந்து இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி யாருக்குமே தெரியாத அளவிற்கு தான் கூட்டுறவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் மேல செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த ரிசல்ட்ட குறித்து தான் இந்த வீடியோல நம்ம வந்து முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ஏற்கனவே நம்மளுக்கு வந்து போன வருட காலமாகவே ஸோ ஜ இப்ப டிசம்பர்லேயே வந்து நாங்க வந்து ரிசல்ட் குடுப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு வந்தது, பெரும் கனமழை பெய்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் டிலே ஆவறதுக்கான ஒரு காரணமாகவே அமைந்திருந்த நிலையில அந்த நிலையில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாகவே நிறுத்தி வச்சிருந்த நிலையில, சில மாவட்டங்களுக்கெல்லாம் நடக்காம இருந்தது. மழை இல்லாத மாவட்டங்களுக்கு மட்டுமே சொன்ன மாரி நேர்காணல் வந்து நடத்தியிருந்தாங்க. அதேமாரி இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு விழுப்புரம், மதுரை, சென்னை இவங்களுக்கெல்லாம் இனிமே சில சேல்ஸ்மேன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூகளே வந்து நடக்காம வந்து இருக்கு. இதன் அடிப்படையில கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்டு அவங்க அதெல்லாம் முடித்துவிட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் குடுப்பாங்களா? அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு இதுக்கு மேல மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் சில மாவட்டங்களுக்கு ரெடியா தான் வந்து இருக்கு. சில மாவட்டங்களுக்கு 90% மேல முடித்திருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு தகவல் குடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்டா கூட ஸோ காலே வந்து பார்த்தீங்கன்னா, ரீச்சும் வந்து ஆக மாட்டுது. அதனால கூட்டுத்துறை அமைச்சர் நேற்று பேசியிருந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இந்த தகவல் கிடைத்திருக்கு. அதனால அனைவருக்குமே இன்று சில மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எந்த டைம்லலாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க, நைட் டைம்ல கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுப்பாங்க. அதனால நைட் வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் தேர்வு பட்டியலெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதில செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் இல்லையா? நேர்முக தேர்வு வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 விதமான 5 நிமிடங்கள் வந்து ஒதுக்கி உங்களுக்கு வந்து 5 விதமான போஸ்டிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து
ஸோ கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து சில மார்க் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதில வந்து ஓவராலாகவே 50 மார்க்கு. அந்த 50 மார்க்கில நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10th, 12th ஸோ எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே. ஸோ நீங்கள் இருந்தாலே 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ மார்க் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக ஸோ பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் செக் பண்ணி தான் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்து ஸோ மெரிட் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸோ இதன் அடிப்படையில் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்ததாக ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ இறுதி பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக வருமா, இமெயில் மூலமாக வருமா அப்படின்ற மாதிரிலாம் ஸோ நிறைய கேள்விகள் வந்து ஸோ இருக்கு இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அவங்களுடைய ஆஃபீஸ்லனா வெப்சைட்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே ஸோ இது வரைக்குமே அவங்களுடைய ஆஃபீஸ்லான வெப்சைட் தான் ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதெல்லாம் அதில் பிடிஎஃபாக வெளியிடுவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, நம்மளுடைய ஸோ நேமு, ஸோ நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்து ஸோ நாம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் சில மாற்றங்களுக்கு அப்டேட் ஆகலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் இது மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையில் விற்பனையாளர் மற்றும் கட்டணுக்கான வேலையில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலையா ஸோ அப்படிங்கிறது வந்து சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாகவே இருக்குது. இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 வருடம் 2 வருடம் கூட ஆகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியாக ஸோ ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து பர்மனெண்ட்டாகவே ஸோ ஆக்குவாங்க. ஸோ அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து ஸோ அனைவருமே வந்து வேலையை வந்து ஸோ வழங்குறாங்க. இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு எப்படி வழங்குவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து போன வீடியோ தேடி ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும். ஸோ அதில் நீங்கள் இப்போ வந்து மீண்டும் போயிட்டு ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனெலாம் வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ஸோ நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு ஸோ அனைத்துமே நடத்து தான் ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்து ஸோ நீங்கள் எந்த ஏரியா அப்படின்றத ஸோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்புறம் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஸோ உங்களுடைய வீடியோ தெரிய வரும். ஸோ இருந்தாலும் இனிமே சில மாதங்களுக்கு ஸோ நேர்காணலே நடக்காமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ நடத்தப்படும், பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்குமே ஸோ நேர்காணல் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நடத்தாத இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து ஸோ ஆக போகுது. ஸோ ஆனால் ரிசல்ட் ஆகாதவங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸோ உங்களுடைய நேமு எந்த நேமு ஸோ மார்க்கும் வந்து இதில் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதில் இதில் வந்து செலக்ட் ஆகவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வரத்துக்கான ஸோ வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அதனால் அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த இந்த ரேஷன் கடை வேலைக்காக ஸோ வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஸோ ஒரு சூப்பரான அப்டேட் தான். இன்றைக்கும் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ அதெல்லாம் வந்த உடனே நம்ம சேனலை வந்து அப்டேட் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.